இன்றைக்கி லஞ்ச் மெனுக்கு தேங்காய் பால் சாதமும் தம் ஆலுவும். தம் உருளைக்கிழங்கு. அது என்ன தம்? தம்னு சொல்லுவா, தம் ஆலுன்னு சொல்லுவா. தம்மோட ப்ரொசீஜர் சொல்லுவா ரக்ஷா. ஆமாம், தேங்காய் பால் சாதம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் சாதம் ஆல்ரெடி பண்ணிட்டியா? இல்லை பண்ண போகிறேன். ஓகே, சரி பண்ணலாமா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம்? தேங்காய் பால் சாதம், ஒரு கிளாஸ் ரைஸு, 2 கிளாஸ் தேங்காய் பால், கொஞ்சம் புதினா ஒரு கை, கொத்தமல்லி ஒரு கை, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை 2, நெய். ஓகே, பார்க்கலாமா எப்படி பண்ணுறதுன்னு? நெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இந்த ஏலக்காய் நான் ஓப்பனாக அப்படி பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 2 கிளாஸ் மாரி தேங்காய் பால் இருக்கும். நார்மலாக குக்கர் வைக்கிறதா இருந்தால் 1க்கு 2, ஓப்பனாக இருந்தாலும் ஒரு 2 3 வைக்கலாம் கொதிக்க வைக்கிறதுனால. அப்படியா? இது இருக்கு இல்லையா, அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தேங்காய் பால் விட்டுறேன். லேசாக கொதி ஆரம்பிக்கிறது. இப்போ நான் அரிசியை களைஞ்சிட்டு இருக்கேன் இல்லையா, அதை போட்டேன். கொஞ்சம் உப்பு எவ்வளோ சாத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு மூடி வச்சிடறேன். எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகும். இப்போ தம் ஆலு பண்ண போகிறோம். ஆளுக்கு வந்து தயிர் 2 கப் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்கு ஒரு லேசாக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், தோல் எடுத்துட்டு. 2 கப் வந்து தயிர், காரம், அப்புறம் வந்து இந்த மிளகா ஒரு 10 மிளகா, குண்டு மிளகா, அப்புறம் கொஞ்சம் இதுக்கு வந்து 2 கசகசாவும் முந்திரி பருப்பு 2 ஊற வச்சுருக்கேன், அதை அரைப்பேன். இது வந்து வறுக்கிறதுக்கு வந்து 1 ஸ்பூன் கொத்தமல்லி விதை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 ஏலக்காய், துளிவுண்டு இந்த பட்டை, இது எல்லாத்தையும் வறுத்து பொடி பண்ணிப்பேன். அப்புறம் வந்து இது வந்து பொடியாகவே வச்சுருக்கேன். என்ன பொடினா சுக்கு பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், அப்புறம் ஒரு மிளகாப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி. இது ஸோ என்ன பார்க்கலாமா? அப்போ இதை அரைச்சிக்கிறேன். இந்த மிளகா நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன், இதை பொரிச்சுக்கிறேன். ஓகே, கெட்டி தயிராக இருக்குது, நல்லா கடைஞ்சிடணும். கொஞ்சம் நல்லா கடைஞ்சிட்டு இந்த மிளகா அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் வந்து அதில் போட்டுருக்கேன். கடைஞ்சதில் மிளகா இருந்தது போட்டிருந்தேன், 10 மிளகா, அதை நல்லா அரைச்சின்றதை அதில் போட்டு அதையும் நல்லா கலக்கின்றேன். கலக்கி ரெடியாக இருக்கட்டும். அதுக்குள்ளே இந்த பொடி பண்ணிட்டுருக்கலாம். இது வறுத்துன்ட்டு இதையும் நல்லா பொடி பண்ணிக்கிறேன். வறுத்து போட்டுருக்கு, அதுவும் கசகசாவும் இந்த முந்திரி பருப்பும் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சின்றேன். இது அரைச்சிட்டு இல்லையா, இந்த விழுதியும் போட்டுறேன் அதுலேயே போட்டுட்டு கலக்கிக்கணும். ஆமாம், இந்த தயிரில் மிளகா அரைச்சி விட்டேன் இல்லையா, அது, அப்புறம் கொத்தமல்லி விதை, மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், அதெல்லாம் போட்டு வறுத்தேன் இல்லையா, இன்னொன்று பட்டை, அந்த வறுத்த அரைச்ச பொடி, அப்புறம் திக்னஸ்க்கு வந்து முந்திரி பருப்பும் கொஞ்சம் கசகசா ஊற வச்சு அரைச்சது எல்லாம் ஒன்றா கலந்துட்டுருக்கேன். இது அடுப்புக்கு வைக்கிறேன். இது வந்து 1 ஸ்பூன் நெய்யும் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் இருந்து இதை விட்டுறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன், விட்டுறேன். சுக்குப்பொடி, வெறும் மிளகாப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, அதையும் போட்டு, ஆமாம், போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொதி வந்தோடனே உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு வந்து பொரிச்சு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு அப்படியா? உப்பு உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது உப்பு சேர்க்குறேன். உப்பு போடல இப்போ. இதை மூடி இருக்கட்டும். மூடிட்டேன். இப்போ இங்கே எண்ணெய் வச்சுருக்கேன், வந்து பொரிக்கணும். நான் பொரிக்க போகிறேன். எண்ணெய் காயட்டும். இதில் குட்டி குட்டி ஆள் இருந்துன்னு வச்சுங்களேன், அதில் பண்ணுவேன். பரவாயில்ல, அந்த குட்டி உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா நம்ம கட் பண்ண வேண்டாம்ல? கட் பண்ண வேண்டாம், அப்படியே போட்டுடலாம். இப்படி போடலாம். இது ஆயிடுச்சு. இது ஆயிடுச்சுல இருக்கா? ஆயிடுச்சு. இப்போ அப்படியே மூடிட்டு ஆஃப் பண்ணுறேன் அடுப்பை. பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல இதுவாக இருக்கு இல்லையா, இதில் உப்பு போட்டுட்டு இந்த பொரிச்சிருக்கேன்ல அதை போட்டுறேன். அப்படியே உப்பு காய்க்கும் சேர்த்து நம்ம எல்லாம் சேர்த்து இப்போ அதனால தான் போட்டனால இன்னும் கொஞ்சம் ஜலமாக இருக்கும்போது போட்டுட்டோம்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும்போது அதை எல்லாம் உள்ளே இழுத்துன்றோம். இது வந்து தம் ஆலு. ஸோ தம்மோட ப்ரொசீஜர் சொல்லுவார். யூஸ்வலாக பிரியாணிக்கு வந்து தவாவை சூடு பண்ணிவிட்டு அது மேலே பிரியாணி பண்ண பாத்திரத்தை வச்சுட்டு லிட்டு போட்டு சப்பாத்தி மாவு வச்சு க்ளோஸ் பண்ணி மேலே சார்கோல் போட்டு தம் பிடிப்போம். பட் தம் ஆலு, தம் பன்னீர் கிரேவிக்கெலாம் வந்து இந்த மாதிரி சார்கோலை வந்து அடுப்பில் ஸ்டவ்வில் ஹீட் பண்ணிவிட்டு இது நல்லா ரெட் ஆன உடனே ஒரு கப்பில் வச்சுட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் நெய் விட்டுட்டு அந்த கப்பை வந்து கிரேவிக்குள்ளே வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ புகை, அது நெய் விட்டோடனே புகையும், அந்த இதில் தான் வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும். அதனால தான் தம் ஆலுங்கிறது. எப்படி எல்லாம் கற்றுட்டேன். சும்மா
சும்மா அப்படியே ஹோட்டலில் போகும்போது கேட்டு பண்ணுறேன். சூப்பர், எனக்கு தெரியாது எனக்கு. நல்லா இருக்கு சொல்லி தம்மாலுன்றது தான் ஃப்ளேவர் நல்லா நம்ம இப்போ ரீசெண்டாக இதே தான் பன்னீரில் பண்ணோம். பன்னீரில் யார் சொல்லுங்கள்? நக்ஷா பண்ணி கொடுத்தாலே கரெக்டாக இருக்கு சார். ஆமாம், ஒரு 1/4 ஸ்பூன் வைக்கலாம். அடுத்து கரெக்டாக தம்மால் ஹோட்டலில் பண்ணுற மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சுங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. ஓ அப்படியா? இப்படி தான் இல்லை. ஆமாம், இது வந்து ஆயிலும் நெய்யும் சேர்ந்து இருக்குது. ஆமாம், சூப்பர். தம் ஆலு ரெடி, தேங்காய் பால் சாதமும் ரெடி. ஆமாம். ஓகே, தேங்க்ஸ் ஜெயஸ்ரீ அண்ட் தேங்க்ஸ் ரக்ஷா. ஓகே.